ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது ரம்ஜான் மாதத்துக்கு முன்னாடி எடுத்த vlog. இப்போ தான் வந்துட்டு அப்டேட்டே பண்ணுறேன். இது வந்துட்டு என்னென்னா ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு இடம். இதோட நேம் வந்துட்டு பிர்கத்துல் மோஸ்ன்னு சொல்லுவாங்க. இம்திங்கிற பிளேஸில் இருக்குது. நிஸ்வாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour கழிஞ்சு போகணும். இந்த இடம் வந்துட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வெளியில் பார்த்தப்பலே பயங்கரமாக இஷ்டப்பட்டது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு ஃபலஜ் கேஃப்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதோட என்ட்ரன்ஸும் செம்மையாக இருந்துச்சு. இது வந்துட்டு என்னென்னா ஒரு வில்லேஜ். இதை வந்துட்டு மழைனால இந்த வில்லேஜ் மொத்தம் அழிஞ்சு போயிட்டுது. இந்த இடத்த வந்துட்டு ப்ரைவேட் பிளேஸ் தான், பட் இதை வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸாக வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு வந்து பார்க்குறது மாதிரி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் இப்போவுமே இது ப்ரைவேட் பிளேஸில் தான் இருக்குது. இந்த இடத்துல உள்ள எல்லாருமே வந்துட்டு கவர்மெண்ட் வேறு இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதோட ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணும்போதே ஒரு ஆள் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, நம்ம ஊரில் எல்லாத்த அழகாக அந்த ஊரில் இருக்குது அப்படின்னு. ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு அழகு இருக்கும்ல. பட் இந்த வீடெல்லாம் பார்க்கவும் பழங்காலத்தில் உள்ள வீடு மாதிரி செம இதாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே இஷ்டப்பட்டது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நீங்களும் பாருங்கள். அப்புறமா இதெல்லாமே வந்துட்டு எங்கள் ஃபேமிலி கூட தான் போயிருந்தோம். எல்லாருமே உண்டு. என் மாமா உண்டு, அப்புறமா ஹஸ்பண்டு, அப்புறமா எங்களுக்கு இன்னொரு ஃபேமிலி வந்துட்டு மஸ்கெட்டில் இருக்காங்க. எல்லோரும் கூடயும் சேர்ந்து தான் போயிருந்தோம். இது வந்துட்டு ஒரு ஈவினிங் 3 o'clock மாதிரி தான் வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். அங்கே வந்துட்டு கேஃப் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, வீட்டிலேருந்து டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்திருந்தோம். இந்த இடம் வந்துட்டு போகக்கூடிய டைமில் வந்துட்டு இங்கோட கிளைமேட் வந்துட்டு பயங்கர சில் கிளைமேட்டு. செமையாக இருந்துச்சு அந்த கிளைமேட் எல்லாம். இங்கெல்லாம் குட்டி குட்டி கடைகள்லாம் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ஒமானோட பாரம்பரியமான அந்த ஆதண்டிக் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் திங்ஸு, அப்புறமா ஹல்வா, அவுது இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்கவே உங்களுக்கு தெரியுதுல்ல, நிறைய விஷயங்கள், நிறைய வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்குறது மாதிரி இருந்துச்சு. எங்கள் கூட இன்னொரு விலாகரும் வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. பின்ன இங்கேருந்து எங்கே போனாலுமே வந்துட்டு அந்த நாட்டோட ராஜாக்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பின்ன கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம், நம்மளோட ஜூஸு, அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம். இந்த இடம் வந்துட்டு பக்கத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த இடத்துக்கு போனப்போ பயங்கர சில் கிளைமேட்டும் இந்த இடத்தோட இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ நல்லா பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பழங்காலத்தில் இருக்கக்கூடிய வாழ்ந்தவங்க எவ்வளோ நல்லா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு உள்ளதெல்லாம் பார்க்கும்போதே நல்லா தெரியும். இங்கே வந்துட்டு உமன்ஸுக்கான ப்ரேயர்ஸ் ரூமெல்லாம் வச்சுருக்காங்க, ஜென்ஸுக்கு தனியாக ப்ரேயர்ஸ் ரூமர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போனா எங்கள் கூட குழந்தைங்களும் உண்டு. அவங்கெல்லாம் சைக்கிள் கொண்டு வந்தாங்க. பட் எதையுமே வந்துட்டு அவங்க விளையாடலை. ஃபுல்லாகவே வந்துட்டு இடம் தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அங்கங்கே முட்கள்லாம் இருந்துகிட்டு இருந்தது. பின்ன கொஞ்சம் ஆட்கள் வந்து அங்கே தங்கியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தா அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குது. அதனால் எல்லாருமே வந்துட்டு ஷூட்டிங்கான விஷயத்துக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அதை லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஒரு ஆதண்டிக்கு ஒரு ஃபிலிம் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க, பழங்காலத்தில் உள்ள ஃபிலிம் மாதிரி. அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அதுக்குள்ளால போனால் கொஞ்சம் இடம் வந்துட்டு காலியாக இருக்குது. நம்ம அங்கே போய் உட்காந்து ஏதாவது பண்ணிக்கலாம். அங்கே கொஞ்சம் சரக்கு, அப்புறமா வந்துட்டு ஊஞ்சல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துலேருந்து வெளியில் பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பின்ன வந்துட்டு இங்கே குட்டி குட்டி கடைகள் நிறைய இருந்துச்சு. அது வந்துட்டு ஒரு பெரிய கடை இருந்துச்சு, ஒரு 2 குட்டி கடை இருக்குது. ஃபுல்லாகவே வந்துட்டு அதில் ஆதென்டிக் திங்ஸ் எல்லாம் தான் வச்சுருக்காங்க. பின்ன பாட்ஸு, ஃப்ளவர்ஸு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வந்துட்டு அங்கே வந்து பார்த்துட்டு இருந்தோம். பின்ன 5-6 குதிரை எல்லாம் வச்சுருந்தாங்க. என்னென்னா இது வந்துட்டு ஃபிலிமுக்கு வேண்டி யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஷூட்டிங்க்கு வேண்டி கொண்டு வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஃபைனலாக ஷூட்டிங் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு ஆள் வந்துட்டு துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு இது பண்ணுறது மாதிரி ஒரு சீனு. அது வந்துட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா. இதெல்லாம் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த படத்தோட நேம் என்னெல்லாம் தெரியலை, பட் ஷூட்டிங் போயிட்டு இருந்தோம். நாங்கள் போகும்போது ஃபைனலாக எல்லாமே டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஒரு ஈவினிங் மாதிரி அங்கேருந்து கிளம்பியாச்சு. உங்களுக்கு என்னோடய விலாக் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ இல்லை, மற்ற எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு என்னோடய விலாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.